ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட் கேம் பிளே. இதில் நம்ம விளையாட போகிறது நான் உங்கள் டோனி, இது நம்ம ஓட்டியா. ஓகே ஹலோ 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 மைக் செக் 1 2 3. ஓகே, அதோட நான் கொஞ்சம் மெண்டல் மாதிரி பேசுகிறேன். இந்த வை சரி காய்ஸ், நம்ம இப்போ விளையாட ஆரம்பிக்க போகிறோம். என்ன வை பண்ணா நான் உள்ளே போ. என்னடா வீடியோ எடுத்தவங்க தண்ணி கட்டில் இருக்கோம். இது நாங்கள் ஆல்ரெடி பண்ணிச்சு வேலை. வெளியே போட்டு செத்துட்டு இருக்கா. செத்து போல இப்போ வேறு என்ன பண்ணேன். நம்மகிட்ட இது இல்லையே ஒன்றும். வாய்ஸ் நாங்கள் திருப்பி ஸ்டார்டிங்லேயே சாக போகிறோம். ஆயுசு கம்மி. ரீஸ்பான் எங்கே வந்துருக்கோம்? இதான் ப்ரோ, நம்ம வந்து இதான் நாங்கள் கட்டிட்டு இருந்த வீடு. ஒரு பக்கினை வாரேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஃபவுண்டேஷன் போட்டு வீட்டை பாதிக்கிட்டு இந்த 2 லேயர் ஃபவுண்டேஷன் பார்க்கணுன்னு பார்த்துக்கோங்க. இது ஒன்று, இது கடையில் ஒன்று ஃபவுண்டேஷன். இல்லை ஃபவுண்டேஷன் போட்டால் தான். ஃபவுண்டேஷன் கட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு நம்மள. இப்போ நம்ம வந்து இந்த வீட்டை கட்ட போகிறோமா இல்லை மைனிங் பண்ணுவோம் ப்ரோ? வீட்டை கட்டிடுவோம். வீட்டை கட்டிடுவோமா? கட்டுறதுக்கு நிறைய பொருட்கள் தேவையோ அதெல்லாம் எடுக்கணுமா? எப்படி எடுக்க? கையை வச்சுனா காமெடி. இது நான் சிரிக்கவே வரவா பண்ணு. என்ன வீடை கட்ட சொன்னால் எங்கே போய் போகிறா? மைன் பண்ண போகிறா? மைன் பண்ண போகிறோம். இது பொருட்கள் எடுக்கணும், விட்டு எடுக்கணும். ஓஹோ, உங்களுக்கு தெரியாது ப்ரோ, நான் தான் எங்கள் கன்ஸ்ட்ரக்டர். கடலை ப்ளீஸ். என்ன கடலை கடலை ஒரு கடலை விட்டே விளையாட வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? நாங்களாம் பக்கத்துலேயே பச்சை பட்டாணி வச்சுட்டு கடலை கடலை என்னோட ஆள் இதாகட்டும். இங்கே நான் தான் ப்ரோ, நீங்கள் பேசுங்க ப்ரோ. டெஸ்ட்டு தானே இருக்கேன். சரியா? அப்படி ஒன்றும் ட்ரெண்ட் ஏதாவது பேசி அமைதியாகவே இருக்கா? இப்போ நான் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா சீரியஸாக இருக்கும் ப்ரோ. உங்களை மாதிரி கோமல்லாம் கிடையாது. நான் கத்தா கடலை வேணுமா? வாயோட வந்து சாவடிச்சு. சரி, இவ்வளோ மொத்த வீடியோ நேரம் ஃபுல்லாக மரத்துடும் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக. டைட்டிலே மரத்தை வெட்டும் வீடியோ. கைஸ், நாங்கள் இந்த மரத்தை வெட்டி முடிச்சு உங்களுக்கு ஆன் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் ஆகிட்டு. கைஸ், நாங்கள் திருப்பி வீடியோ கட்ட ஆரம்பிக்க போகிறோம். அது இந்த ஆரம்பி கண்டிப்பாக எனக்கு ஃபுல்லாக இந்த வீட்டை மட்டுமே கட்டுவோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. என்ன பண்ணுற? வீடியோ கட்டிட்டீங்க பார்த்ததில்ல? தெரியுது. என்ன பண்ணா வீடு இந்த கலர்ஃபுல் இதெல்லாம் தேவையா? போய் சீக்கிரம் வீடை கட்டி முடிச்சிடுவோம். ஏய், உனக்கு என்ன போய் தெரியும்? சின்ன பிள்ளை போய் உன்னோட 1 இன்ச்சு கட்டானா சின்ன பிள்ளை இல்லை. கரெக்டான சின்ன பிள்ளை தான். 1 inch equal to 100 centimeter I think so. இந்த ஸ்பீடு பத்தாது. கட்ட 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 நீ அப்பா ஸ்பீடா போ. என்ன நீ நல்லா அப்படி ஃப்ளாஷ் கீழே உங்களுக்கு கல்ல வைக்காம. இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. கீழே உங்களுக்கு கல்ல வைக்கா தெரியாம. பட் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்துச்சுல. இதான் கேம் பிளேயில் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால் கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்கும். லைட்டாக சமைச்சுக்கோங்க. நாங்கள் அதுக்கப்புறம் பழகிக்கிறோம் எப்படி எப்படிலாம் பேசணும். இப்போ கொஞ்சம் அப்படி தான் அந்த பகலில் நம்ம ஓட்டியாக இருந்து கொஞ்சம் கிராக்காக தான் பேசுவார். பேசுவோம். என்னால் முடியல. யாவை கீழே ஒன்று நட்டு வச்சா? தெரியாமல் நட்டுட்டேன்ப்பா. வீடியோ எத்தனை நிமிஷம் போயிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க சார். லைட்டா 4 நிமிஷம் 40 செகண்ட். 4 நிமிஷம் தானா ப்ரோ? இந்த வெயிட் பண்ணு. நான் இந்த இதில் வந்து ஒரே ஒரு கோடை நின்றுட்டு போவோம், அது பார்த்துருக்கீங்க. அது வந்து நம்ம எதுக்குன்னா இப்போ கேட்டு ஸ்விம்மிங் பூல் கொஞ்சம் ஸ்பீடு
ஸ்பீடு வேணும்க்கா. எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு. வார்ம் அப். இப்படி வேகமாக போய் இதில் அப்படி எனக்கு சாதாரணமாக குதிச்சா ஜம்பு இங்கேருந்து குதிச்சு விளையாடுறதுக்கு குடும்பத்தோட குதித்தேனே குதியாகவே அப்படின்ட்டு அதனால சித்திராவே டைட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பீடாக போ இடத்துக்கு. இது ஒரு மாதிரி சீட்டிங் தான். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. தலை வீடியோ பக்கத்தில் ஏமாத்தாதுங்க தலை. உங்களை மாதிரியா ஒன்றும் இப்போ விடியா ஸ்பீடு வேணும் பத்தாது இந்த நீச்சல் கொடுத்து. டார்க்கோ குட்டு வேணும். டார்க்கோ குட்டா ஏதோ அந்த அவத்தார் மரமா? அவத்தார் மரம்னு இதே நினைச்சுறாங்க. பார்த்தீங்களா யாவும் இப்படி உரியா அந்த மரத்துக்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப தூரமாலாம் இருக்கு. கேன்சல். என்ன ஓய் பண்ணிட்டுருக்கா ப்ரோ? இவனுக்கு என்னமா ஆயிட்டு? வந்தாச்சு. வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம் மேலே போகும். ரெண்டு பேர் கையை விடாதீங்க சும்மா ஏசி விடு. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நில்லு. எழுதி இதில் போன கேட்டா அதானே அதுக்கு போட்டாச்சு. இந்த மண்ணை கொஞ்சம் தோணுங்க எனக்கு போர் அடிக்கு. இது எதுக்கு? இது கண்ணாடி. பக்கத்தில் இருக்க ஆமையை வெட்டி விடுவோமா? நல்லா என்ன ஒரு கலராக வருது. கலர் அடிக்கும் மண்ணுக்கா? திருட்டு மண்ணை திருட்டு இருக்கான். சரி பேர் எனக்கு கள்ள மண்ணா? கவர்மெண்ட்டை கேட்காம கள்ள மண்ணு திருடும். நம்ம தான் கவர்மெண்ட். நம்ம தான் எல்லாமே இங்கே தானே. நான் ஒரு பொருள் தான் நாட்டின் சட்டம். யாரும் இது நின்று மண்ணு தானா? எவ்வளோ வேணும்? 10th படித்தது இப்போ நிறைய நாள் ஆயிடுச்சு பத்தியா. சொல்லு எத்தனை பீஸ் வேணும்? $4. எத்தனை பீஸ் வேணும் கேட்க? ஒரு டாரஸ். எனர்ஜி நம்மளுக்கு எனர்ஜிலாம் நிறையா. சாப்பிடாம இருக்கும். சைடில் இருக்க ஆமையை போட்டு பசனியை இது பண்ணிடுமாச்சு. பசியை இது பண்ணிடுவோமா? பசனி சொல்லு. ஆமாம் மண்ணு கடலை போயிட்டே இருந்தாலும் என்ன மண்ணு கடலை ஃபுல்லாக கல். அது கல் கணக்கு வால் மலையெல்லாம் சொல்லாது. வெயிட் பண்ணு. நம்ம இப்படி போனோன்னா நம்ம மண் நம்மளுக்கு மேலே விடுமா? அப்படியா? ஆமாம். அப்போ அது ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். பண்ணு. செத்துருவோமா? ஆமாம். ஆனால் அது 40 இது இருக்குது. 46 இருக்குது. என்ன 46 இருக்குது? இதெல்லாம் போகிற எத்தனை கண்ணாடி? 66 ஸ்பீடாக இருக்க மாட்டேங்க. நான் கையை வச்சு உடச்சா கூட ஸ்பீடாக இருக்கும். 64 அடி கரெக்டாக இருக்கும். 64 தான் மேக்ஸிமம். அது வேறு 64 எடு. அதுக்கு மேலே இடம் என்ன பேட்டே இருக்குது. கல்லா பார்க்க மண்ணு மாதிரி சாண்ட்ஸ்டோன். அதை எடுக்க முடியாது. கண்ணாடி உடஞ்சி கண்ணாடி இல்லை போதும். 64 மீது 2 இருக்குது. போதும் வீட்டுக்கு போகணும். உங்களை விளையாட தெரியாது. இங்கே போனா ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்குது. கண்டிப்பாக. சரி நான் வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணுறோம். ஆமாம் ஃபோன் அடி இல்லை இது போட்டிருக்கு. கைஸ் எப்படி கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். கேக் வெட்டி கொண்டாடாத தவிர சுற்றிக்கிட்டு இருக்கா பொண்ணு. ஃபர்னஸ் க்ரியேட் பண்ணோம். பொண்ணு இல்லை. வீட்டு உள்ள பெட்டு எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டு வெளியே வீடு உள்ளன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணாடியாக போய் வைக்க போகிறா வெளியே. ஆமாம் கொஞ்சம் கவனிச்சா இருக்கட்டும். கொஞ்சம் 2 எடுக்குன்னு அது சொன்னாங்க. வேறு இன்னும் கண்ணாடி வச்சா எப்படியே நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ கீழே கண்ணாடி மேலே திருப்பி கட்டாயி ஒரு கண்ணாடி. கீழே கண்ணாடி வச்சோட சில இது இந்த கத்தி கடப்பாரன்னு கொண்டு வரோம்ல ஜோம்பி அது உடச்சிட்டு வந்துடும். அதே நீ எந்த காலத்தில் போய் இருக்க அதெல்லாம் உடையாது.
கண்ணாடி எப்படி உடையாது? நீ லைட்டாக தட்டினாலே சுக்கு சுக்காக போயிடும். சுண்ணாம்பு கட்டைன்னு ஒதுக்கி வச்ச மாதிரி. ஸ்பீடு. காய்ஸ் நாங்கள் இது எல்லாத்தையும் உருக்கிட்டு உங்களுக்கு திருப்பி கூப்பிடுவோம். காய்ஸ் ப்ரோ வீடு அவ்வளோதான் ப்ரோ. நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படி கெட்டிட்டோம். யா மேலே இருக்கிறதெல்லாம் எடுக்கிறது நாகப்பட்ட பாடு இருக்கு. ஜேகே ப்ரோ மட்டும் வந்தால் போதும். சர்ப்ரைஸ் வீட்டு பால்கா இது கூப்பிட்டா ஒரே ஆள். நம்மளை தவிர வேறு யார்? நம்ம இந்த இது வீட்டில் கதவு மட்டும் வைக்கணும். யா கதவுக்கு எடு வச்சுக்கிறோம். இந்த கம்மி ஸ்பீடு கம்மி. இந்த கதவு நல்லாயிருக்கும். போடு கதவு போடு. மற்ற இதெல்லாம் உடச்சி உள்ளே வச்சிரு. ஜேகேக்கும் ஒரு பெட்டை போட்டு வச்சிரு. அப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பெட்டை போடுன்ட்டு ஜேகேக்கு வேணும்னாவே நம்ம அதே நம்ம மட்டும் இல்லைல்ல, அவரங்க வருவார்லாம். இந்த வீடு தான் நல்லா பிரகாசமாக இருக்குது. லைட்டே தேவையில்லை. அதான் இருந்தாலும் வைக்கணும். எதுக்கு வைக்கணும்? எதுக்கு ரூம் பீஸ் எடுக்கிறோம்? லைட் நைட் எப்படினாலும் இருட்டாக தானே இருக்கும். என்ன பொங்கி எடுக்குது எல்லாம் ஓட நல்லா ஓட. அந்த லைட்டை முடிச்சுக்க. எதுக்கு பேசுகிறாங்க வெளியே இருக்கு? சைடு எதுவும் வந்துடக்கூடாதுன்ட்டு மொத்தம் கொஞ்சம் மேலே லைட்டரை வச்சுடு. வெயிட் பண்ணு. சென்டரில் வெட்டு வைக்கக்கூடாது. உனக்கு புரியலையா? சென்டரில் வெட்டு வைக்காத. ஏன் சைடில் தான் வைக்கணும். ஏன் சைடில் வச்சுட்டு சென்டரை நான் ஒரு இது சொல்ல, சென்டருக்கு ஒரு அடிபாதை போட்டுற வேண்டியதான். அடிப்பாதையா? கீழே ஒரு வீடு வைப்போம்ல, அந்த கீழே வீடாக வச்சுக்கிடுவோம். அது சைடில் இருந்தது போட்டணும். சைட்லேருந்து வெட்டணும் கூடாது. அது சைடில் இருந்தால் போடணும். சைடில் போடக்கூடாது. இப்போ திடீர்னு ஜோம்பி வருது. உனக்கு புரியலையா? அது உள்ள வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஓடி போய் நம்ம பெட்டில் போய் டச் பண்ணோம். பெட்டை ஆனால் அப்படி சொல்லவே சென்டரில் யாரும் பெட்டை வைக்க மாட்டாங்க. ஏன்னா வீடே இவ்வளோ தானே. நம்ம வைப்போம். யார் வைக்கிறத பார்க்கணும். நம்ம வைக்கிறத சட்டம். நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம். அது நீனா சொல்லிக்க மக்கா. எல்லாத்தையும் தூக்கி போடு. வெயிட் பண்ணு. இதோட ஒரு இன்ட்ரோ போட்டு வீடியோ முடிச்சிடறாங்க. செஸ்ட்டை காணும். சீக்கிரம் தலை என்ன தலை, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக செஸ்ட் வச்சுட்டு இவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. ஆமாம் ப்ரோ. ஏன்னா முதல் ஸ்டார்டிங் வீடியோ கொஞ்சம் இறக்க இருக்குன்னு பார்க்காங்க. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கோம். எங்களால் முடிந்தது இவ்வளவு தான். அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூவாக வரணும். அதுக்கு தலை நீ வரணும். எடு போதற நடலாம். இப்போ நேரமா? ஐயோ படிக்கட்டு நடக்கறல சார். படிக்கட்டு உனக்கு தெரியுமா? என்ன வைக்க தெரியுமா? இப்படி வச்ச பத்தியா? உடனே ஒரு ஷீட்டா வச்ச மரம் மறந்துட்டு பூஜை பண்ணி அந்த வீட்டு மேலே யாரும் நிற்போம். நின்றுட்டு இதோட முடிப்போம். ஒரு இதில் டர்ட் எடுத்துட்டு வந்து இதில் மொத்தமாக நின்று வீடை மொத்தமாக வேணும். கரெக்டாக நம்ம டைவ் அடிக்க போகிறோம். திருப்பி டைவ் எடுத்து அதில் வச்சு இன்ட்ரோ போடுவோம். போட்டுட்டு டைவ் எடுப்போம். ஒரு நிமிஷம் நம்ம ஃபேஸ் தெரியும். அந்த மாதிரி எடு. ஃபேஸ் தெரியுமா? நம்ம ஸ்டீவுக்கு ஃபேஸ் தெரியும். அந்த டைப் எடு. புரியல எனக்கு. நம்ம ஸ்டீவுக்கு ஃபேஸ் தெரியுதா? இது ஸ்டீவ் இல்லை, இவர். நம்ம யாரு சீக்கிரனுங்க தலை. தேர்ட் பர்சன் போர்டு. இதோட நம்ம இப்போ முன்னாடி நாங்கள் இப்போ ப்ரோ இதோட இந்த கேம் ப்ளே முடிஞ்சு. ஆனால் நம்ம இங்கே போய் நம்ம ஸ்விம்மிங் பூல் இடத்துக்கு அதோட இன்ட்ரோ முடிப்போம். இதில் இருந்து ஒரு சைடில் செத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் செத்துட்டு திரும்பி ஜாலியாக நடந்து வரா. அப்படியே உள்ள போவாதா? நம்மளே பார்த்துட்டு இருக்கான். என்ன இன்னே பார்த்துருக்கா? இப்போ நம்ம நீச்சல் அடிச்சு நம்ம தான் கேமராமேன். அந்த மேன் வர்சஸ் வைல்டில் இந்த பேர்கில்ஸ் கேமராமேன் இவரையே பார்த்துட்டு இருப்பார்ல. அந்த மாதிரி இப்போ செத்துருவோமா? திருப்பி டைவ் அடிச்சு நம்ம வீடியோ எண்ட் பண்ணுறோம். செத்துட்டோம். இதோட
எங்கே இருக்கும் எங்கே நைஸ் எண்டிங் பாயிண்ட்டை செட் பண்ணல போச்சா ரீஸ்பான் பாயிண்ட் பச்சை இந்த தீவு தானா கெட்டினது வரோம் இந்த தீவாக தான் இருக்கணும் ஒரு நிமிஷம் நின்று எப்படியே கஷ்டப்பட்டு ஒரு மலை தாண்டி செத்து போனாங்க செத்து போச்சு இந்த இடத்துக்கு இன்று இதில் சேனா அந்த இதில் ஒட்டுக்கவே நின்று அங்கே 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 அது என்டிங் முதல்ல அதே தான் அப்புறம் திருப்பி இப்போ வாரம் ஒரு நிமிஷம் சரி காய்ஸ் நாங்கள் இங்கே டைவ் அடிச்சுட்டு மொத்தமாக கேம் பிளேயை முடிச்சிடலான்னு ஓகே கரெக்டாக அந்த எண்டிங் போ அதோட எல்லாம் சொல்லி முடிச்சிட வேண்டியதான் தலைவா ஓ இதில் வச்சே முடியும் லக்கு இங்கே தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த கேம் கடைசி வரைக்கும் தண்ணியில் குதிச்சிட்டோம் இதோட அந்த கேம் பிளேயை முடிச்சுக்கலாம் அந்த தண்ணியில் வச்சு முடிக்க ஒரே ஆடு முங்கி முடிஞ்சுக்கிட்டு இருக்கோமே சரி ப்ரோ இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம் கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் see you soon